நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே நீட் விவகாரத்தில் தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் விதித்திருந்த தீர்ப்பை எதிர்த்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மேல்முறையீடு செய்தது. அந்த 2 நீதிபதிகள் அமர்வும் இதனை ரத்து செய்ததால் பின்னர் கலந்து ஆலோசிக்கப்பட்டு முடிவு தெரிவிக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருந்தார். தற்போது தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த். அரவிந்த், சொல்லுங்க, நீட் வழக்குல மேல்முறையீடு செய்யப்பட்டதா தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்கு. இது குறித்து கூடுதல் தகவல்கள் என்ன அரவிந்த்? இது நீட் வழக்கு கிடையாது. குறிப்பாக தமிழகத்தில் அதாவது யூஜி அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல், அதாவது மருத்துவ மாணவர் சேர்க்கையில் தமிழகத்திற்கு மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள அந்த இடத்தில் 85% மாநில ஸ்டேட் போர்டு பயின்ற மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கும் விவகாரம் தான் தற்போது உச்ச நீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக நீட் தேர்வு எழுதி நீட் தேர்வின் மூலம் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு மாநில கோட்டா ஒன்று வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநில கோட்டாவில் குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் வழங்கப்பட்டுள்ள அந்த மாநில கோட்டாவில் 85% ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் தமிழக அரசு ஒரு அரசாணையை கொண்டு வந்திருந்தது. இந்த அரசாணையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்ற முதல் அமர்வானது இந்த வழக்கை விசாரித்து இந்த தமிழக அரசின் அரசாணை செல்லாது என அரசாணையை ரத்து செய்திருந்தனர். இதனை எதிர்த்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் தமிழக அரசானது மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனுவையுமே சென்னை உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்சும் ரத்து செய்திருந்தது. இந்நிலையில் அதனை எதிர்த்து இன்று தற்போது சில நிமிடங்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. தமிழக அரசு தன்னுடைய மனுவில் இதைத்தான் தெரிவித்துள்ளார்கள். அதாவது இது போன்ற இடஒதுக்கீடானது மாநில அரசின் கொள்கை முடிவு. இது போன்ற கொள்கை முடிவு, அதாவது பாலிசி டிசிஷனில் கொள்கை முடிவில் நீதிமன்றங்கள் பொதுவாக தலையிடக்கூடாது. பல்வேறு உச்சநீதிமன்ற உத்தரவுகளும் மிகவும் தெளிவாக இருக்கின்றன. இது போன்ற கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்ற பல்வேறு உத்தரவுகள் இருக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றம் இத்தகைய ஒரு வழக்கில் தலையிட்டு தமிழக அரசின் இந்த இடஒதுக்கீடு அரசாணையை ரத்து செய்திருப்பதால் தற்போது மருத்துவ மாணவர் சேர்க்கையை தங்களால் நடத்த முடியாத சூழலில் தாங்கள் இருப்பதாக கூறி மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். அதே போல இதுபோன்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் அந்த அரசாணையை ரத்து செய்திருப்பதால் அந்த உத்தரவை ரத்து செய்து தமிழக அரசின் அந்த அரசாணையை உறுதிப்படுத்த வேண்டும் என மனுவில் தமிழக அரசு தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த அரசாணையை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் மாநில அரசுக்கு வழங்கப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டில் 85% மாநிலத்தில் ஸ்டேட் போர்டு பயின்ற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் தமிழக அரசு இந்த அரசாணையை கொண்டு வந்திருக்கிறது. தற்போது இந்த விவகாரம் தான் உச்ச நீதிமன்றத்திற்கு வந்துள்ளது.